இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு வந்து கொலாட்டா வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு செம்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், ஊற்றிக்கிடுவோம். நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றுனதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம எடுத்து மோந்து வச்சுக்கிட்டு தேவையான மாவு போட்டு பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். நம்ம மாவுக்கு தக்கன உப்பு நம்ம நிறையா போட்டுறக்கூடாது. இதை வந்து இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். நம்ம கொலக்கட்டைக்கு தண்ணி வச்சோம், இப்போ வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் தண்ணி மோந்து வச்சுக்கிடுவோம். அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இந்த மாவை வந்து நம்ம போட்டுக்கிட்டே கிண்டுவோம். பச்சரிசி மாவு நம்ம அடுப்பை வந்து நம்ம எரிய வச்சுக்கிட்டே கிண்டனோம்னா களி மாதிரி ஆயிரும். நம்ம கொதி தண்ணியில் கிண்டினாலே போதும். கொலக்கட்டை பிடிக்கிறதுக்கு இதான் நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக வரும். தண்ணி நம்ம காணலைன்னா ஊற்றிக்கலாம். கொஞ்சம் காணாத மாதிரி இருக்குது, நம்ம மோந்த தண்ணியை ஊற்றிக்கிறோம். கொலக்கட்டை வந்து நான் அடிக்கடி அவிச்சு பழக்கம் இருக்கிறதுனால மாவு பிணையிற போது தண்ணி கரெக்டாக வைப்பேன். நம்ம புதுசாக செய்கிறவங்க வந்து என்ன செய்யணும்னா தண்ணி அதிகமாக வச்சு மோந்து வச்சுக்கிறோம். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம சுடு தண்ணியை வந்து மோந்து வச்ச தண்ணியை இப்படி ஊற்றிக்கலாம். காணலைன்னா ஊற்றிக்கலாம். கரெக்டாக வந்துடுச்சு. இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம கைட்டை பிணையணும். சுடு தண்ணி நம்ம கொதி தண்ணி ஊற்றிருக்கோம், கையை உள்ளே விட்டுறக்கூடாது. இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆறுனதுக்கப்புறம் கைட்டை நல்லா பிணைஞ்சு நம்ம வந்து என்ன மாடலில் செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த மாடலில் செஞ்சுக்கிற வேண்டியதான். இப்போ இதை வந்து நல்லாவே ஆறட்டும். நல்லா பிணைஞ்சாச்சு. நம்ம வச்ச தண்ணி கரெக்டாகவே இருந்துச்சு. இது நல்லா ஆறணும். இப்போ நம்ம கொலக்கட்டைக்கு மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ கொஞ்சம் நெய் போட்டு பிணைஞ்சிக்கிறோம். அப்போ தான் கையில் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒட்டாமல் இருக்கும். நல்லா ஆற வச்சு கைட்டை பிணையிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம மண்டவெல்லம் காய்ச்சிக்கிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சமாக ஊற்றணும். இது வந்து நம்ம கெட்டியான காய்ச்ச போகிறோம். நம்ம கொலக்கட்டைகளை வைக்கிறதுக்கு பூரணம் செய்ய போகிறோம். அதுக்கு ஊற்றுறதுக்கு நம்ம வந்து இந்த கெட்டியாக மண்டவெல்ல பாகு காய்ச்சி வச்சுக்கிறோம். நம்ம அப்படியே மண்டவெல்லம் வந்து தூசி இது போட்டால் இல்லைன்னு சொல்லி நம்ம அப்படியே போட்டும் செய்ய முடியாது. ஏன்னா எப்படினாலும் ஒரு கல் கலந்துச்சுன்னா நம்ம கொலக்கட்டை சாப்பிட முடியாது. எப்படியுமே நம்ம கரைச்சி நம்ம வடிகட்டிக்கிட்டோம்னா நமக்கு நல்லது தான். இதை வந்து நல்லா கரைய வச்சுக்கிறோம். இப்போ நம்ம வந்து மண்டவெல்ல பாகை எடுத்துக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய்ச்சினதுனால நல்லா கெட்டியாக இருக்குது. தண்ணி நிறையா ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறையா தேங்காய் பூ இதெல்லாம் நிறையா போடணும். இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் பூ போட்டுக்கிறோம். தேங்காய் பூ திரி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கணும்னாலும் நம்ம வந்து அந்த மேலே உள்ள கருப்பு தொலியை சீவிட்டு நம்ம அரைச்சோம்னா நல்லா விளையர்னு வரும். இப்போ நம்ம வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கிறோம். ஏலக்காய் பொடி நம்ம மிக்ஸி ஜாரில் சீனி போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதுதான் நல்லா மாவு மாதிரி இருக்குது. நம்ம வெளியே உணுக்கி போட்டாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும். நல்லா வாசமாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து கடலப்பருப்பு மாவை வந்து உணுக்கி வச்சுருக்கோம். வறுத்த கடலப்பருப்பு நிலக்கடலை பருப்பை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பருப்பருக்கே அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம ரவை மாதிரி அதையும் இதில் போட்டுக்குருவோம். இதெல்லாம் போடும்போது நம்ம கொலக்கட்டை சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த நிலக்கடலை பருப்பு தேங்காய் அதெல்லாம் சேரும்போது ரொம்ப மணமாக இருக்கும். வெறும் தேங்காய் பூ மட்டும் போட்டும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் மென்று சாப்பிட்றது. நம்ம அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து நல்லா இந்த மண்டவெல்ல பாகோடு சேர்கிற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி வச்சுக்கிறோம். பாசுமதி அரிசி ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து போட்டு நம்ம கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் நல்லா இதை நனைய வச்சுருவோம். இதை நல்லா வந்து 2-3 தடவை பிணைஞ்சிட்டு ஊற விட்டுறோம். இப்போ வந்து நம்ம பாசுமதி அரிசியை நல்லா கழுவி நனைய வச்சுருந்தோம். இப்போ இப்படி பறக்கி விட்டுக்குருவோம். நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இந்த உருண்டையை வந்து இதில் போட்டு இப்படியே உருட்டிடணும். இப்படி உருட்டி நம்ம அவிக்கும் போது நல்லா பூ மாதிரி இருக்கும் கொலக்கட்டையை பார்க்க. இதில் வந்து கலர் போட்டும் நம்ம செய்யலாம். நான் கலர் போடலை, ஏற்கனவே நான் போட்டிருக்கேன்.
கலர் போட்டு அழகாக பிடிச்சி வச்சுருப்பேன். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு நான் கலர் எதுவும் போடலை, வெறும் வெள்ளையாக தான் செய்கிறேன். இப்போ வந்து அதுலேயே நம்ம விளக்கு செஞ்சு வச்சுருக்கோம். இந்த விளக்குலையும் இந்த அரிசியை போட்டு இப்படி ஒட்டி வச்சுட்டோம்னா இதுவும் நல்லா பூ மாதிரி இருக்கும். வெந்ததுக்கப்புறம் நல்லா பூ மாதிரி இந்த அரிசியெல்லாம் ஒட்டி நல்லாயிருக்கும். இதில் ஒட்டுற மாதிரி நம்ம பதிச்சு வைக்கணும். நம்ம இட்லி பாத்திரத்தை தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த கொலக்கட்டையை எடுத்து வைப்போம். துணி விரிச்சு எடுத்து வைக்கலாம், நான் துணி விரிக்காமல் எடுத்து வைக்கிறேன். இது நல்லா வெந்து வரணும். நம்ம கொலக்கட்டை அவிஞ்சிருச்சான்னு பார்ப்போம். நல்லா அழகாக இருந்துச்சு, நல்லா முள்ளு முள்ளாக இருக்கும், பிச்சுப்பூ மாதிரி இருக்கும். நம்ம கலராக கலர் பொடி போட்டு செஞ்சோம்னாலும் இன்னும் இதோட அழகாக இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப லேட்டாகும். ஏன்னா ஒவ்வொரு கலரையும் ஒவ்வொரு தட்டில் வச்சு தான் நம்ம அவிக்கணும். சேர்த்து இப்படி ஒன்றா வச்சு அவிச்சோம்னா நமக்கு அந்த கலர் ஒவ்வொரு கொலக்கட்டையிலையும் ஒட்டிடும். அதனால் பொறுமையாக அந்த இது செய்யணும். அதை நான் அடுத்த வருஷம் செஞ்சு காட்டுறேன். ஏன்னா ஏற்கனவே நான் 2 வீடியோ நம்ம வீடியோக்குள்ளே போட்டிருப்பேன். போல்ஸ் குக்கிங் சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி உள்ள 2 விநாயகர் சதுர்த்திக்கு நான் போட்டிருப்பேன். நல்லா கலராக போட்டிருப்பேன். அது நல்லா பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இப்போ அதை நல்லா ஆற வச்சு வெளியில் எடுப்போம். இப்போ நம்ம சூட்டோடு எடுத்தோம்னா ஒட்டிக்கிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா துணி போட்டு நம்ம விரித்து அவிக்கலை, வெறும் தட்டில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் இது வந்து ஆறட்டும். நல்லா முள்ளாக அழகாக இருக்குது. எடுத்ததுக்கப்புறம் நல்லா அழகாக இருக்கும். நம்ம கொலக்கட்டையை வந்து இந்த அளவுக்கு நம்ம எல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம். இப்போ வந்து சாமி வச்சுருக்கோம். குட்டி பிள்ளையார் இருக்கார். பிள்ளையாரை வச்சுட்டு நம்ம இந்த திரியை போட்டு எண்ணெய் ஊற்ற வேண்டியதான். இது ஒரு நல்லா அழகாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டோம்னா நமக்கு இது குழி வந்து ரொம்ப பெருசாக தான் வச்சுருந்தேன். ஆனால் அந்த அரிசியில் வந்து நம்ம முக்கி எடுக்கிற போது அந்த குழி மூடிக்கிடுச்சு. கொஞ்ச நேரம் நம்ம எரிய வைக்கிறதுக்கு இது வச்சுக்கிட்டோம்னா அழகாக இருக்கும் பார்க்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். விநாயகருக்கு படைச்சி சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடுங்க. நான் வந்து சுண்டல் இதெல்லாம் வந்து செய்யலான்னு பார்த்தேன், செய்யலை. கொலக்கட்டை மட்டும் அவிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அது கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. இது வந்து பாசுமதி அரிசியில் தான் இப்படி வரும். சாப்பாட்டு அரிசியில் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி முள்ளாக நீளமாக வராது. இது சீரக சம்பாலையும் வராது. பாசுமதி அரிசி ஒன்றில் தான் இந்த மாதிரி நீளமாக வரும். அது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சிடணும். அரிசியை நல்லா கழுவிட்டு அதை நல்லா நனைய வச்சு அதுக்கப்புறம் வடிகட்டி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த கொலாட்டில் போட்டு பிரட்டணும். இல்லைன்னா கொசன்னு கலண்டுரும் மாவு. பார்த்து செஞ்சு விநாயகர் சதுர்த்தியை வெற்றிகரமாக கொண்டாடுங்க. எல்லாத்துக்கும் வந்து நம்ம போல்ஸ் குக்கிங் சார்பில் அவ்வளோ உலக மக்கள் அத்தனை பேர்த்துக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்.